தமிழக வெற்றிக் கழகம் இந்த முடிவை எப்படி பார்க்குது கேட்கலாம். அதனது செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வீர விக்னேஸ்வரன், இந்த முடிவை வரவேற்கிறீங்களா? ஒரு பாலிட்டிஷியன்ஸா பாக்குறப்போ ஒன்றிய அரசுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு மேல இப்பவாச்சும் கருணை வந்ததுங்கிற விஷயத்த அடிப்படையில வரவேற்கிறோம். ஆனா பிஜேபியோட உள் அடிப்படையில இவங்க மண்டல் கமிஷனுக்கு எதிரானவங்க, மண்டல் கமிஷனை எதிர்த்தவர்கள், மண்டல் கமிஷனுக்கு எதிராக ரத யாத்திரை பண்ணுவாங்க. பட் பீகார் எலெக்ஷனை மனசுல வச்சு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த முடிவை வரவேற்கிறோம். கேஷ் சென்சஸ் எடுக்கப்படணும். அதன் அடிப்படையில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கும் இடஒதுக்கீடுல உரிய பங்கு தரணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் தீர்மானம் சொல்லுது. அதை ஒன்றிய அரசு செய்தால் அதை வரவேற்போம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் இருக்கு. பீகார் எலெக்ஷன் நடக்க இருக்கு. பீகார் எலெக்ஷன் கருத்தில் கொண்டுதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதை பல போலி அறிவிப்பு மாதிரி இல்லாம இதை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். இது காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்திக்கு கிடைச்ச வெற்றின்னு கிரெடிட் கிளைம் பண்றாங்களே, அதுல உங்களுக்கு உடன்பாடா? இல்ல, அவங்க ராகுல் காந்தி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேசிய அளவில் இது ஒரு விவாதமா கொண்டு வந்ததுல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. திமுக மன்னர் குடும்பத்தை போல சமூக நீதினு பேசிக்கிட்டு பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு கேஸ்ட் சர்வே எடுக்காத கட்சி இல்ல காங்கிரஸ் கட்சி. பல மாநிலங்கள்ல சித்தராமையாவில இருந்து ரேவந்த் ரெட்டி அவர்கள் இருந்து பல காங்கிரஸ் முதல்வர்கள் எடுத்திருக்காங்க. அதுல என்ன பேசுறாங்களோ அதை செஞ்சிருக்காங்க. திமுக மாதிரி நாடகம் ஆடல சார். அவங்க இந்தியா கூட்டணி தானே சார் இருக்காங்க, அதே கூட்டணி தானே சார்? அதுதான் சொல்றேன். இந்தியா கூட்டணியில இருக்கிற பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் தான் டிஎம்கே. பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன். இது என்ன ஆதாரம் தெரியல. நம்ம திமுக செய்தி தொடர்பாளரே சொல்றேன் சார். இளைஞர் ஒரு நிமிஷம் ஆதாரத்தை சொல்றேன். காங்கிரஸ் சர்வேவை அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல எடுத்திருக்காங்க. டிஎம்கே எடுக்கல. இதுதான் டிஃபரன்ஸ் சொல்றேன். ஆதாரம் இதுதான். உங்களுக்கு உண்மையிலே கமிட்மெண்ட் இருந்தா நீங்க எடுத்துக்கணும்ல. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.